ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சைசாப் அகாடமி. இந்த சேனல்ல நம்ம சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் கெரியர் கைடன்ஸை பத்தி தமிழ்ல பேச போறோம். 2026ல செமிகண்டக்டர் அண்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில கெரியரை ஆரம்பிக்க என்னென்ன ரோட்மேப் நீங்க ஃபாலோ பண்ணணும், எந்த ஃபீல்ட் நீங்க சூஸ் பண்ணலாம், என்ன ஸ்கில்ஸ் முக்கியம், இந்த வீடியோல இதெல்லாம் பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, டிப்ளமோ ஆர் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, இல்ல ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு உலகமே ஏஐ, ஆட்டோமேஷன், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங், டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு பல டெக்னாலஜிஸ் மீது டிபெண்ட் ஆகி வராங்க. இந்த டெக்னாலஜி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்க்கெல்லாம் பேக் போன் என்ன? ஆப்வியஸ்லி செமிகண்டக்டர் சிப்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ். ஈவன் மொபைல் போனா இருந்தாலும் சரி, அதுக்கு சிப் வேணும் அண்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் வேணும். The same for car and AI servers and data centers. All the infrastructure requires its own electronics and software systems. அதனால இதுக்கான டிமாண்ட் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எக்ஸ்பெக்டே பண்ண வேண்டாம். கண்டிப்பா வந்து செமிகண்டக்டர் செமிகண்டக்டர் அண்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரெண்டுக்கான டிமாண்டுமே எப்போதுமே அதிகமாகிட்டு தான் இருக்கு. அதனாலதான் இந்தியாவில் கூட செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகிட்டே வருது. ஸோ 2026 முதல்ல 2030 வரையில இந்த ஃபீல்ட்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இப்ப செமிகண்டக்டர் கெரியர் பார்த்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து ரெண்டு பார்ட்ஸா பிரிக்கலாம். ஒன்னு டிசைன் சைட் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் டெஸ்டிங் சைட். டிசைன் சைட்ல ரோல்ஸ் என்னன்னா சிப்ஸ் டிசைன் இன்ஜினியர், வெரிஃபிகேஷன் இன்ஜினியர், பிசிக்கல் டிசைன் இன்ஜினியர் ஆர் டிஎஃப்டி இன்ஜினியர், இந்த மாதிரி நிறைய ரோல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அந்த டாப் டயர் கம்பெனிஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த எல்லா ரோல்ஸுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், மைக்ரோசாஃப்ட், குவால்காம், அமேசான், நீங்க என்ன கம்பெனி நேம் வேணா எடுத்துக்கோங்க. அதுல எல்லாத்துலயுமே இப்ப நீங்க டிசைன் சைட் போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஓப்பனிங் தான் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம இந்த மாதிரி டாப் டயர் கம்பெனிஸ் இருக்கக்கூடிய ஓப்பனிங்ஸ் அண்ட் அதை எப்படி கிளியர் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோஸும் பண்ணுவோம். And second, obviously, the first one, coming back to the point, the first one, what I'm talking about is the design side, and second is manufacturing or testing side. Design side, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி chip design, verification, physical design and DFT, and manufacturing side பார்த்தீங்கன்னா process engineer, fabrication engineer, testing engineer, இந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் ஓப்பனா இருக்கும். இப்போ இந்த ஃபீல்ட்லாம் மோஸ்ட்லி இசிஇ, ட்ரிபிள் இ, இஎன்ஐ அண்ட் பிசிக்ஸ் பேக்ரவுண்டுக்கு வந்து ரொம்ப சூட்டபிளான ஃபீல்ட்ஸ். அண்ட் செமிகண்டக்டர் ஃபீல்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்கில்ஸ். நீங்க படிச்சதுல இருந்து டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். விஎல்எஸ்ஐ பேசிக்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். வெரிலாக் அண்ட் சிஸ்டம் வெரிலாக் இஸ் மேண்டேட்டரி. ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் வெரி குட், லைக் சி ஆர் பைத்தான். அண்ட் லினக்ஸ் பேசிக் தெரிஞ்சிருந்தா வெல் அண்ட் அபவ். அண்ட் கோடிங் தெரிஞ்ச செமிகண்டக்டர் இன்ஜினியருக்கு ஃபியூச்சர் க்ரோத் ரொம்பவே இருக்கும். அண்ட் இப்போ சாஃப்ட்வேர் கிரியேட் பாஸ் சைட் போறோம் அப்படின்னா எந்த பிரான்ச்சா இருந்தாலும் கண்டிப்பா கோடிங் கத்துக்கிட்டு நீங்க ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள வர முடியும். இதுல மேஜர் கரியர் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க என்டர் ஆகும்போது சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆர் டேட்டா சயின்டிஸ்ட், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் மிஷின் லேர்னிங் இன்ஜினியர், கிளவுட் இன்ஜினியர், எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இந்த மாதிரி ஏகப்பட்ட ரோல்ஸ் உங்களுக்கு ஓப்பன். சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு மஸ்ட் ஸ்கில்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். பைத்தான், சி பிளஸ் பிளஸ் ஆர் ஜாவா, ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் நீங்க பண்ண இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்றத காட்டுறதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு எண்ட் டு எண்ட் ப்ராஜெக்ட் நீங்களே ஓனா பண்ணிருக்கணும். அதை ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்துல வந்து அப்லோட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் கிட்டப்ல நீங்க அப்லோட் பண்ணி உங்களோட திறமையை வந்து நீங்க காட்டலாம். அதே மாதிரி obviously the interview rounds will contain problem solving questions and they will expect real world projects. உங்களோட ப்ராஜெக்ட் நீங்க பண்ணதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். எண்ட் டு எண்ட் ஸ்கிராச்ல இருந்து இதுதான் பேக் எண்ட், இதுதான் ஃப்ரண்ட் எண்ட், இதுதான் நான் பண்ண சிப் டிசைன், அந்த மாதிரி உங்களுடைய ப்ராஜெக்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுதான் வந்து உங்ககிட்ட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது. அண்ட் எந்த கரியர் நம்ம சூஸ் பண்றது? செமிகண்டக்டர் சூஸ் பண்ணணுமா இல்ல சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணணுமா? சி சி இட்ஸ் கம்ப்ளீட்லி பர்சனல் சாய்ஸ். நீங்க எலக்ட்ரானிக்ஸ் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களா, ஹார்ட்வேர் அண்ட் லாஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் மேல பேஷனோட இருக்கீங்களா, இல்ல கோர் இன்ஜினியரிங்ல வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்க கோ ஹெட் ஃபார் த செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி. இல்ல உங்களுக்கு நீங்க இசி படிச்சாலும் ஓகே, இல்ல ஐடி படிச்சாலும் ஓகே, உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதை வந்து தெளிவா சூஸ் பண்ணுங்க.
ஏன்னா இவங்க சொல்றாங்க, இல்ல இன்னொருத்தர் சொல்றாங்க இந்த ஃபீல்ட் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் சூஸ் பண்ணுங்க. இதுவே சாஃப்ட்வேர் சூஸ் சூஸ் பண்ணணுமா, நீங்க கண்டிப்பா கோடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் என்ஜாய் பண்ணணும் நீங்க. அண்ட் ஃபிளெக்சிபிள் கரியர், நீங்க எப்ப வேணா டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் சைட் போனீங்கன்னா இன்னுமே பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சேலரியை பார்த்து மட்டும் நீங்க சூஸ் பண்ணாதீங்க. லாங் டேர்ம்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அந்த அந்த ஃபீல்ட சூஸ் பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. எய்தர் இட் இல் செமிகண்டக்டர் ஆர் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எதா இருந்தாலுமே. ஸோ இஃப் யூஆர் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட், நீங்க கண்டிப்பா ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் பண்ணுங்க. கோடிங் ஸ்ட்ராங்கா ப்ரிப்பேர் பண்ணுங்க. மினி ப்ராஜெக்ட் நீங்களே பில்ட் பண்ணி அதை டெப்ளாய் பண்ணுங்க கிட்ஹப்ல. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ப்ராப்பரா டார்கெட் பண்ணுங்க. ஒரு நல்ல கம்பெனில குட் ப்ராஜெக்ட்ல இன்டர்ன்ஷிப் கிடைக்குமா அப்படின்றத கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஸ்ட்ராங் ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணுங்க. லிங்க்டின்ல உங்களோட நெட்வொர்க்கிங்க க்ரோ பண்ணுங்க. இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் கூட கனெக்ட் ஆகி அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் என்ன, எந்த மாதிரியெல்லாம் ஒர்க் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் சப்போஸ் நீங்க ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கோங்க சர்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மூலமா. டொமைன் ஸ்விட்ச் ஸ்ட்ராட்டஜியை வந்து பிளான் பண்ணுங்க. சப்போஸ் அதுதான் உங்களோட எய்ம் அப்படின்னா இதுல எல்லாத்துலயுமே வந்து கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு சக்சஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா நோட்டிபிகேஷன் பட்டனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல செமிகண்டக்டர் ஃபீல்ட்ல எப்படி என்டர் ஆகுறது அப்படின்றத ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். தேங்க்யூ.